இன்னைக்கு நாம எக் 65 செய்ய போறோம்ங்க. எக் 65 எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. எக் 65 செய்யறதுக்குங்க 5 முட்டை எடுத்துக்கிறவங்க அதை வந்து உடச்சி ஊற்றிக்கலாமுங்க. அஞ்சு முட்டையை உடச்சி ஊற்றியாச்சுங்க. கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாமுங்க. மஞ்சள் பொடி கொஞ்சம் போட்டுக்கலாமுங்க. மிளகுத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாமுங்க. போட்டு நல்லா கலக்கலாமுங்க. நல்லா கலக்கியாச்சுங்க. இந்த மாதிரி ஒரு கப் எடுத்துக்கலாமுங்க. கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாமுங்க. எண்ணெய் ஊற்றி நல்லா தடவிக்கலாமுங்க சுற்றியுமே. அப்போ தான் முட்டை வந்து ஒட்டாது வருமுங்க. முட்டை இதில் ஊற்றிக்கலாமுங்க. அடுப்பத்து வச்சு சட்டி வச்சுக்கலாமுங்க. தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கலாமுங்க. நான் இந்த மாதிரி ஒரு ரிங் வச்சுருக்கிறேனுங்க. இது மாதிரி ஒன்று வச்சுக்கலாமுங்க. இல்லைன்னா ஒரு தட்டை வேணா கூட வச்சுக்கலாமுங்க. உள்ள அது மேலே இந்த கப்பை வச்சுக்கலாமுங்க. முட்டையை வச்சுட்டு முட்டையை மூடி வச்சுக்கலாமுங்க. தட்டை வச்சு மூடி வச்சுக்கலாமுங்க. இப்போ வந்து ஆவி வெளியே போகிறதுக்குள்ளாத நல்லா மூடி வச்சுக்கலாமுங்க. 15 நிமிஷம் ஆவியில் வேகட்டுங்க. அப்புறமேட்டு எடுத்துக்கலாமுங்க. அடுப்பு ரொம்ப அதிகமாக வைக்க வேண்டாங்க. கொஞ்சம் கம்மியாகவே வச்சுக்கலாமுங்க. 1/4 மணி நேரம் ஆயிடுச்சுங்க. இப்போ வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாமுங்க. இப்போ எடுத்து பார்த்துக்கலாமுங்க. பாருங்க, சூப்பராக கேக்கு மாதிரியே வந்துருச்சுங்க. பாருங்க, இது 5 நிமிஷம் ஆறட்டுமுங்க. அப்புறமேட்டு கட் பண்ணிக்கலாமுங்க. இப்போ வந்து சில்லி போடுறதுக்கு எல்லாம் பொடியெல்லாம் போட்டு கலக்கலாமுங்க. இப்போ வந்து பொடியெல்லாம் போட்டு கலக்கலாமுங்க. கார்ன்ஃப்ளவர் மாவு 3 ஸ்பூன் போட்டுக்கலாமுங்க. அரிசி மாவு 1 ஸ்பூன் போட்டுக்கலாமுங்க. மிளகாய் பொடி 2 ஸ்பூன் போட்டுக்கலாமுங்க. மஞ்சள் பொடி கொஞ்சம் போட்டுக்கலாமுங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் போட்டுக்கலாமுங்க. முட்டை ஒன்று உடச்சி ஊற்றிக்கலாமுங்க. எலுமிச்சம்பழச்சாறு 1/2 ஸ்பூன் ஊற்றிக்கலாமுங்க. தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாமுங்க. எல்லாம் போட்டு கலக்கலாமுங்க. கரம் மசாலா பொடி போடாத மறந்துட்டுங்க. இப்போ வந்து கரம் மசாலா பொடி 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாமுங்க. போட்டு நல்லா கலந்துக்கலாமுங்க. இப்போ வந்து கெட்டியாக இருக்குதுங்க. இப்போ வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாமுங்க. தண்ணி அதிகமாக ஊற்றிடாதீங்க. கம்மியாக ஊற்றி கலக்கிக்கலாமுங்க. இந்த மாதிரி கலக்கலாமுங்க. பாருங்கள், முட்டை ஆறிடுச்சுங்க. இப்போ வந்து கத்தி வச்சு இந்த மாதிரி எடுத்துக்கலாமுங்க. ஓரமாக இப்படி எடுத்துட்டுக்கலாமுங்க. பாருங்கள், இதை அப்படியே எடுத்து கமுத்திக்கலாமுங்க. பாருங்கள்,
பாருங்கள் நல்லா வெந்துருச்சுங்க. இதை வந்து கட் பண்ணிக்கலாமுங்க, சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாமுங்க. இப்போ வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாமுங்க. கட் பண்ணியாச்சுங்க. இப்போ வந்து ஒவ்வொன்றா இதில் எடுத்து போட்டு நனைச்சி போட்டு எண்ணெய்க்குள்ளே போட்டுக்கலாமுங்க. அடுப்பு பற்ற வச்சு சட்டி வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாமுங்க. எண்ணெய் காஞ்சிருச்சுங்க. இப்போ நம்ம வந்து ஒவ்வொன்றா எடுத்து போட்டு மாவில் போட்டு எடுத்து போட்டுக்கலாமுங்க. மாவில் எடுத்து போட்டுக்கலாமுங்க. ஒரு நிமிஷம் ஆகட்டுங்க, அப்புறம் திருப்பி விட்டுக்கலாம். இப்போ திருப்பி விட்டுக்கலாமுங்க. இப்போ வந்து வெந்துருச்சுங்க, எடுத்துக்கலாமுங்க. மிச்சம் மரக்கத்தையும் போட்டுக்கலாமுங்க. அவ்வளோதாங்க, எக்கு 65 ரெடி ஆயிடுச்சுங்க. இது வந்து ஈஸியாக செஞ்சிடலாமுங்க. பாருங்க, எக்கு 65 சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்களும் இந்த மாதிரி எங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.